இரத்த பொரியல் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா? இதில் அதிக இரும்புச்சத்து உள்ளது. இது இரத்த சோகையை குணமாக்கும், உடம்புக்கு மிகவும் நல்லது. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஆட்டு ரத்தத்தை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 3 டைம்ஸாவது கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைம் நார்மலாக வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தேர்ட் டைம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கின பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு ஹீரோவே தேங்காய் எண்ணெய் தான். மற்ற எண்ணெயெல்லாம் செய்யும்போது அது கொஞ்சம் கசந்துடும், ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம பிணைஞ்சி வச்சிருக்க ஆட்டு ரத்தத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அதை கலக்கலாம். மெதுவாக அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா அதை கலந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்துடும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ் இப்போ தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சுவையான இரத்த பொரியல் தயார். இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த இரத்த பொரியல் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.